வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாட்ஸ்பாட். இந்த படத்தோட கதை செம்மையா இருக்கு. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ப்ரொடியூசர்ட்ட ஒரு டைரக்டர் 4 கதைய சொல்றாரு. அந்த கதையில ஒரு கதைய எடுத்து நம்ம பேச போறோம். அந்த கதை செம்மையா இருக்கு. ஒரு பேரண்ட் குழந்தைகளை எப்படி நடத்தணும் அப்படின்றத இந்த படத்துல சூப்பரா காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோரி பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா, அந்த பேரண்ட் வந்து குழந்தைய ஸ்ட்ரக்சர்ல ஹாஸ்பிட்டல்ல தள்ளிட்டு போறாங்க. அங்கேருந்து வீட காமிக்கிறாங்க. அவங்க ஒரு லோயல் மிடில் கிளாஸ் மாதிரி இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஆடிஷன் என்னமோ இருக்கு. அங்கேருந்து ஆடிஷனுக்கு அவங்க கிளம்பி போறாங்க. அங்க போனோனே நம்ம குழந்தைங்க செம்மையா பர்ஃபார்ம் பண்ணி ஆடிஷன்லயும் ஜெயிச்சிடுறாங்க. அப்புறம் திருப்பியும் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து உங்கள் குழந்தை இறந்துட்டா அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. சரி, திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம குழந்தைங்க அந்த ப்ரோக்ராமில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி நல்லா எல்லாத்துட்டையும் நல்லா கைத்தட்டல் வாங்கிட்டே இருக்காங்க. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க செலிப்ரிட்டி மாதிரி எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. டிவியில் தெரிகிற மாதிரி வீட்டுக்கு வந்தாலும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எல்லாமே இதே மாதிரி நடந்துகிட்ருக்கு. திருப்பி அடுத்த சீன் ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு போலீஸ்கார் வந்து உங்கள் பொண்ணை யாரோ ரேப் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவங்களுக்கு எதுவுமே புரியலை என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இறந்த பொண்ணை ப்ரொசீஜர்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இன்னைக்கு பையனுக்கு ஃபைனல் இருக்குது, நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே எப்படி போகிறது, இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னொடனே இல்லை நம்ம பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் அவனுக்காக போகணுன்னு சொல்லி அந்த ப்ரோக்ராமுக்கு போகிறாங்க. அங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆங்கரு இன்னைக்கு நம்ம கூட இருந்த ஒரு பொண்ணு இப்போ இல்லை, ஏன்னா அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பேச சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பேசுகிறாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, என் பொண்ணு சும்மா சாவலை, என் பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாருன்னு எல்லாம் முழிச்சிட்டு இருக்க நேரத்தில் என் பொண்டாட்டி தான் ரேப் பண்ணான்னு சொல்லி சொல்கிறாங்க. டக்குன்னு அங்கே இருக்க இவனோட மைக்கை பிடுங்குங்க, கேமரா ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா இல்லை என் கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்களை வந்து இந்த ப்ரோக்ராமில் விட்டோடனே அவங்க ஒய்ஃபு இவர்கிட்ட வந்து ஒரு வீடியோவை பாருங்கள், இவங்க நடித்தது வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவை இவர் ஆட்டோவை நிறுத்தி பார்த்துருக்காரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ரொம்ப கண்டென்ட்டாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் சீன் மாதிரி வருது. அந்த சீனில் அவனோட லவ்வர் வந்து பெட்டு கடியில் படுக்கிற மாதிரி இருக்குது, பால் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த சின்ன குழந்தைக்கு இது தேவையான்னு சொல்லி இவங்க அப்பாவும் பயங்கரமாக நினைக்கிறாரு. அன்றைக்கி நைட்டு அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசவே மாட்டுறாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னொடனே அப்போ திட்டாரு, இந்த மாதிரி அடி குழந்தைங்கள நடிக்க வைப்பாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் எதுக்குடி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்கிறாரு. அதற்கு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இப்படி இருக்கிறனால தான் பாரு எல்லாரும் பார்த்து கை தட்டுறாங்க, நீ சும்மா கெடுத்துறாத, இப்போ தான் நம்ம பசங்க ஏசிலையும் கொசு இல்லாமையும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை அவங்க ஹஸ்பண்டை எங்கேயுமே கூப்பிட்டுட்டு போகிறதில்ல. ஒரு நாள் அவங்க பொண்ணு அந்த அண்ணன் கூட நின்றுட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நைட் சீனில் என்ன நடக்கும்னு சொல்லி அவங்க அப்பா முன்னாடி கேட்குறான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்து அப்பா இது செக்ஸியாக இருக்கனா நான் அப்படின்னு கேட்குறோம். அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஆயிடுறாரு.